இல்ல சார், ஆக்சுவலா ராஜா சார் வந்து ஒரு டைம்ல ஆடியோ லேபிளே வச்சிருந்தாரு. அவர் ஆடியோ லேபிளே வச்சிருந்தாரு. அவர் வந்து சொந்தமாவே ஆடியோ லேபிள் ஐ திங்க் எக்கோ அப்படின்ற கம்பெனியோட ஓனரே அவர் தான் நினைக்கிறேன். அவர் ஃப்ரெண்டோட பேர்ல வச்சு நடத்திட்டு இருந்தாரு. ஓனர்ஷிப் உள்ள பாடல்களுக்கு தான் அவர் வந்து ஒரு ராயல்டி கேட்கிறாரு. எல்லா படத்துக்கும் எல்லாத்துக்கும் சம்பளம் வாங்கிக்கிறாரு. இல்லங்க, இருந்தாலும் ராயல்டி கேட்கிறாரு. இப்ப பில்டிங் கட்டுற கொத்தனாருக்கு பில்டிங் சொந்தமா இல்ல ஓனருக்கு சொந்தமா? சம்பளம் வாங்கின படத்துக்கு கேட்கணும்னு எல்லா படத்துக்கும் சம்பளம் வாங்கல. ஆக்சுவலா அவர் படத்துக்கு சம்பளம் வாங்கல. இல்ல, சம்பளம் வாங்காத படத்துக்கு அவர் கேட்கலாம். பிளஸ் அவர் ஆடியோ கம்பெனியை வச்சிருந்தாரு. அவர் எக்கவுண்டர் ஆடியோ கம்பெனியோட ஓனர் வந்து அவர் தான். சோ அது அந்த கம்பெனியோட பாடல் யூஸ் பண்ணும்போது இப்ப அந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டோட உரிமம் வந்து பிரமிட் மியூசிக் அப்படின்ற அந்த நிறுவனத்திடமிருந்து அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழு வந்து வாங்கி இந்த ஒரு தொகைக்கு வாங்கி அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா வந்து ராஜா சார் வந்து இல்ல அந்த பாட்டோட உரிமம் என்கிட்ட தான் இருக்கு, கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவரு வந்து 1 கோடி ரூபாய் கேட்டு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. நீங்க ஒரு இசையமைப்பாளரா சொல்லுங்க சார், அந்த சாங் உங்க சாங் கம்போஸ் பண்ணீங்கன்னா அந்த சாங் வந்து உங்களோட உரிமமா இல்ல வந்து அது வந்து நீங்க ஒரு ப்ரொடியூசருக்கு இது பண்ணி ராஜா சாரோட ஓனர்ஷிப்ல இருந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அது பேர்ல இருந்தா அது வந்து அவரோட உரிமம் சொல்லலாம். மற்ற விஷயத்துக்கு வந்து மரியாதை நிமித்தமா கேட்டு இருந்திருக்கலாம், சாரோட பெர்மிஷன் கேட்டு இருந்திருக்கலாம். ஆக்சுவலா படம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கமல் சாரை பார்த்தாங்க இல்லைங்களா, எல்லாரும் பாக்குற மாதிரி ராஜா சாரை பார்த்துருந்தா ராஜா சாரும் மேபி அதை வந்து ஈஸியா எடுத்துருந்துருக்கலாம். இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கேட்டா கொடுத்துட வேண்டியதானே. என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல, ஓனர்ஷிப் கேட்கலாம். இப்ப நானே கூட ஆடியோ கம்பெனி வச்சிருக்கேன். ஆக்சுவலா பிச்சைக்காரன் 2 1 ஆடியோ சாங்ஸ், கொலைகாரன், திமிரு பிடிச்சவன் ஆடியோ ஓனர்ஷிப் என்கிட்ட தான் இருக்கு. அது மாதிரி ராஜா சார் வந்து தயாரிப்பாளருக்கு வந்து உரிமை இல்லையா? நான் தான் தயாரிப்பாளர். அவங்களுக்கு உரிமை இல்லையா? தயாரிப்பாளர் வந்து மியூசிக் டைரக்டர் ரைட் வாங்கி வச்சிருக்காரு. எக்கவுண்டர் கம்பெனியோட ஓனர் வந்து ராஜா சார் தான். அதனால சொல்றேன் சார். இப்ப ராஜா சார் நீங்க போட்டது வந்து நியாயம் சொல்றீங்க. ஆனா நல்ல கேட்க நியாயம்னா அது மாதிரி வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வந்து ஒத்து போறீங்க. இப்ப வந்து நான் எதுவுமே சொல்ல உங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணும்னு சொல்லி நான் தரேன். இப்ப இன்னைக்கு ஹெட்லைன் ராஜா சார் வந்து எல்லாத்துக்கும் என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்புறாரு. ஓகே சரிங்களா. ஆனா வெற்றி படங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. மத்த எந்த தோல்வியான படத்துக்குலாம் வந்து நோட்டீஸ் அனுப்புறது கிடையாது. வெற்றி படத்துல பேமெண்ட் வந்த பிறகுதான் அவர் வந்து நோட்டீஸ் அனுப்புறாரு. அதே மாதிரி இப்ப வந்து ரஜினி சார் படம் நடிச்சிருக்காரு, அதுல ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க. அதுக்கும் வந்து அது வந்து பெரிய சன் பிக்சர்ஸ் கம்பெனி. வேற ஒரு வார்த்தை சொன்னா கூட அவங்க வந்து சார்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. நோட்டீஸ் அனுப்பணும் சார். அவங்க பேசினா நீங்களும் உங்க ஃப்ரெண்டு நேற்று என்ன பேசிட்டீங்கன்னு தெரியாது இல்லையா, அவங்க பர்சனல் விஷயம்ன்ற மாதிரி. அவங்களும் ப்ரொடியூசரும் டேரக்டர் சார் என்ன பேசிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இப்ப கேட்டு இருந்திருப்பாங்க, சால்வ் பண்ணிட்டாங்க. இப்ப பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இல்லையா? இல்ல இன்னும் சால்வ் ஆகல சார். தம்பி உங்களுக்கு தெரியுமா? சொல்லிருக்காங்க சார். எப்படி கேள்விப்பட்டிருக்கேன் சார். இல்லப்பா சால்வ் ஆயிடுச்சு. உங்களுக்கு முழு சட்டை மாறன் சாருக்கும் எதுவும் பர்சனலா எதுவும் ப்ராப்ளம்